ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும், இந்த அமாவாசை எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடியுது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த அமாவாசையில் கிடைக்க போகுது அப்படின்றதையும், அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை இந்த அமாவாசையானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஆண்டுகளுடைய அடிப்படையில் 12 மாதங்களில் கடைசி மாதமான வரக்கூடியது பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 18, 2026 புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்திருக்கு. ஸோ அபூர்வமாக ஒரு சில அமாவாசைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அமாவாசையும். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட்டிருந்தது. பொதுவாக எப்போதுமே பித்ருதோஷம் போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பங்குனி மாத அமாவாசை பித்ருதோஷங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது, எப்போ தர்ப்பணம் செய்யணும், அதுக்கான சரியான நேரம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய அமாவாசை பங்குனி மாத அமாவாசை மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எப்போ திதி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு 8:28 ஆரம்பமாகுது. திதி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7:29 திதி முடியடையுது. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 8:30 மணிக்கு மேலே தான் அமாவாசை திதியை ஆரம்பமாகுது. ஸோ வியாழக்கிழமை காலையிலேயே திதி முடிஞ்சிடுது. அப்படின்றதுனால எந்த நாளில் அமாவாசையை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும், திதி எப்போ கொடுக்கணும் அப்படின்ற அந்த நேரத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கும். பொதுவாகவே சூரியன் உதயத்தின்படி எந்த திதி இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளில் தான் அனுஷ்டிக்கணும் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அப்படி பார்த்தா வியாழக்கிழமை அன்னைக்கு தானே அமாவாசையே அனுஷ்டிக்கணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இருந்தாலுமே கூட வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே திதி முடிஞ்சிடுது. ஸோ புதன்கிழமையில் தான் நீங்கள் அமாவாசை திதி செய்யணும். அதாவது அன்றைக்கி தான் தர்ப்பணம் கொடுத்துக்கணும். ஏன்னா அன்றைக்கி முழுக்க தான் அமாவாசை திதியானது இருக்க போகுது. எப்போதுமே அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் என்னென்னா, அமாவாசை திதி காலையில் இருந்து அன்றைக்கி முழுக்க சாயந்தரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றதுக்காக எந்த நேரம் வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றது நியதி கிடையாது. தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 12 மணிக்குள்ளே கொடுத்துடணும். அதுலேயும் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்கள் மதியம் 12 மணிக்குள்ளே கொடுத்துடுங்க. அது பித்ருக்களுக்கு நேரடியாக போய் அடையும். பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது. மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. சனியோட சூரியன், சந்திரன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் இணைந்து இருக்கிறாங்க. இந்த காலத்தில் தான் உங்களுக்கு அமாவாசையே ஏற்படுது. அப்படின்றதுனால ரொம்ப அற்புதமான அமாவாசையாக இருக்க போகுது. கிரகங்களுடைய சேர்க்கையினால் உருவாகக்கூடியது அப்படின்னா யோகங்கள் தான். அதில் சதுர்கிரக யோகம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். அந்த யோகமும் கூட இந்த ஆண்டு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லணும். இப்போது நிகழக்கூடிய இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 12 ராசிகளுக்குமே இந்த அமாவாசையினுடைய தாக்கம் இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த பதிவில் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய பங்குனி அமாவாசைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய நிலைகள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் அப்படின்றது பெருசாக எதுவும் ஏற்படாது. தனிப்பட்ட விதத்தில் தொழில், வேலை, வருமானம் அப்படின்னு எல்லா வகையிலையுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு சின்ன சின்னதான ஒரு குழப்பங்கள், ஒரு மனநிலை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. எல்லா கிரகங்களுடைய சேர்க்கைகள், கூட்டணிகளும் பார்த்திங்கன்னா மிதுனராசி என்பவர்களை உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் அப்படின்னு பெருசாக எதுவும் இருக்காது. குடும்பம், திருமணம், காதல் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமாக இருந்த ஜென்மகுரு இப்போ நேராக போக ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாமே வந்து விலகும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மிதுன ராசி நேயர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணிங்கன்னா திடீர் திருமண யோகங்கள்லாம் இருக்குது. அதுவும் காதல் திருமணம் கண்டிப்பாக பெற்றோருடைய ஒப்புதலோடைய வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க யாரும் எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்காமல் உங்களுடைய குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் திருமண உறவில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துட்டு வந்தது, கவலைகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது. கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு அந்யோன்யமானது பிறக்க ஆரம்பிக்கும். அதே போல் தான் மிதுனராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த சுபகாரியங்களில் எல்லாமே தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகப் போகுது. அதனால் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக தான் இருக்கிறாரு. அதனால் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கலாமே தவிர மற்றபடி பெருசாக பாதிப்புகள் எதுவுமே இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்படாது. அதே போல் இந்த காலகட்டங்களில் தொழிலும் வேலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி, சூரியன், சுக்கிரன் எல்லாருமே இணைந்து தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து கிடைக்கும். முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது உடனடியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா பதவி உயர்வு, பெரிய பெரிய புதிய பொறுப்புகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வித்திறன், உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக அதற்குரிய நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த மாதிரியான நாட்களை உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம். நேரம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. கிரகநிலைகள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படின்றதுனால பெருசாக எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தயக்கம் காட்டாமல் இறங்கி செயல்படலாம். பணம் மற்றும் பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அதில் எதுவும் பிரச்சனைகள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து தீர ஆரம்பிக்கும். பணவரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள், அதன் மூலமாக பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. இல்லை தொழிலோ வேலையோ ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா உங்களுக்கு கடனும் கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடியே ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனெல்லாம் அடைக்க முடியாமல் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணவரவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். நிறைய மொழி பேசக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதாயங்களை மட்டுமே வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக போகுது. சொல்லப்போனால் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதன், ஆனால் எவர் மட்டும் இப்போது வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ புதன் வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு சில நாட்கள் குழப்பமான சூழ்நிலைகளானது இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரியான முடிவெடுக்க முடியாமல் அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழில், வேலை அப்படின்னு எல்லா வகையிலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். அப்படின்றதுனால முயற்சி பண்ணுறதுக்கு மட்டும் தயங்காதீங்க. உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய அளவில் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சியும் கூட உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பயிற்சியாலையும் தொட்டதெல்லாம் வந்து நிறைய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லணும். குரு வக்ர நிவர்த்தியாகி நேராக வந்து போக போகிறாரு. அதனுடைய அடிப்படையிலையும் இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்தன்மை இல்லாமல் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ ஒரு நல்ல நிலையை வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே போதுமானதாக இருக்க போகுது. அதாவது இந்த அமாவாசையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குருவினுடைய சாதகமான நிலைகள் தான் உங்களுடைய நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்கள் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும். அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷங்களானது கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகள் ஆனது இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் முடியும்.
அதனால் இந்த காலகட்டங்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தலாம். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சமயோத பேச்சாலேயே நிறைய காரியங்களை சாதித்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இருந்தாலுமே கூட வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை மிதுனராசி நேயர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.